ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இன்றைக்கி ஒரு புதிய டாப்பிக்கோடு தான் வந்திருக்கேன். இந்த டாபிக் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரியான டாபிக் இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே பெருசாக பேசலை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொன்னால் மட்டும் பத்தாது. டாப்பிக்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். என்னென்னா, நம்மளில் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒருத்தவங்கள பர்டிகுலராக பிடிக்கும். முக்கியமான விஷயம், அவங்களுக்கு நம்மளோட வயசு அதிகமாக இருக்கும். இது சைக்காலஜி படி நிறையா பேருக்கு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் 198 பேருக்கு நம்மளோட வயசில் அதிகமாக இருக்கிற ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணையோ அப்படி பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு வயசுக்கு அதிகமான ஒரு ஆணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் ஒரு பையனுக்கு வயசு கம்மியாக இருக்கிற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ பொண்ணுக்கு எப்படி ஒரு வயசு அதிகமாக இருக்கிற ஆணை பிடிக்குதோ, ஒரு பையனுக்கும் வயசு அதிகமாக இருக்கிற ஒரு பொண்ணு பிடிக்குது. இது ஒரு இயல்பான விஷயம். ஆனால் நம்ம சமூகத்தில் இதை ரொம்ப தப்பான அபிப்பிராயமும் ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. ஸோ இப்படி பார்க்குறத இனிமேல் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு சில நபர்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட போய் அதை சொல்ல ஒரு பயம் கலந்த ஒரு பதற்றம். ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்மளில் இருக்க நிறைய ஜென்சி கிட்ஸ்க்கு என்னென்னா, ஒரு 20 வயசோ ஒரு 25 வயசு பையனுக்கோ ஒரு 30 வயசு பையனுக்கே வச்சுப்போம். அவங்களுக்கெல்லாம் என்னென்னா, பொதுவாக பெண்களை பிடிக்குமா அல்லது கல்யாணம் ஆன ஆன்ட்டிகளை பிடிக்குமான்னு கேட்டால், எனக்கு கல்யாணம் ஆன ஆன்ட்டிகளை தான் பிடிக்கும்ன்ட்டு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. ஸோ இப்படி பேசும்போது தான் அப்போ பசங்களுக்கு பெண்களை விட ஆன்ட்டிஸை பிடிக்குதுன்றது ஒரு ஆன்ட்டிஸ்க்கோ இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, தெரிய ஆரம்பிக்கிறது. ஆனால் பசங்களுக்கு எப்படி போய் அவங்கள்ட்ட பேசுகிறது, எப்படி அவங்கள கரெக்ட் பண்ணுறதுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ எப்படி இப்போ இதை நான் ஒரு கதையாக இதை சொல்கிறேன். இதை நீங்கள் லைஃப்பில் ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காததோ உங்களுடைய இது. ஸோ நம்ம கதையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். சரி, இப்போ நம்ம சமூகத்தில் பொதுவாக ஒரு பையனோ பொண்ணோ பேசுனா தப்பாக தான் நினைப்பாங்க. ஆனால் ஒரு பையனோ ஆன்ட்டியும் பேசுனா அதை தப்பாக நினைக்க மாட்டாங்க. நம்ம சமூகம் இப்படி தான் இருக்குது. ஆனால் பையன் என்ன கண்ணோட்டத்தில் அவங்கக்கிட்ட பேசுகிறான்றது யாருக்குமே தெரியாது. ஒரு பையனோ ஆன்ட்டியோ பேசுனா அது தப்பு இல்லை. ஒரு பையனும் பொண்ணாக பேசுனா அது காதல் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கதையில் சுமார் 2 பேர் இருக்காங்க. நம்ம கதையில் இருக்கிற பையனுக்கு சுமார் 25 வயசு ஆகுது. நம்ம கதையில் இருக்கிற பொண்ணு இல்லை, ஆன்ட்டிக்கு 42 வயசு ஆகுது. இந்த ஆன்ட்டி விடோ. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி சுமார் 2 ஆண்டுகளில் கணவர் இறந்து போயிடுறாரு. இவங்களுக்கு குழந்தைகளும் இல்லை. இவங்கள நிறைய பேர் பொண்ணை பார்த்துருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு தனியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த பையன் என்னென்னா, காலேஜெலாம் முடிச்சுட்டு வேலைக்கு போய் அவனும் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கான். சரி, இவங்க 2 பேரும் தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத விட 2 பேரும் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் சுமார் 5 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எந்த விதமான பழக்க வழக்கங்களோ பக்கத்துலேயோ ஃபோனோ எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறது, இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னென்னா, இவங்களுக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிகபட்சம் யார்கிட்டயும் போய் பேச பயமாக இருக்குது. நம்மக்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம வேணால் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக நம்ம வீடியோ போட்டு நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் அதை வச்சு பேசலாம்னு நினைக்கிறாங்க. நிறைய வீடியோ போடுறாங்க. ஆனால் யாருமே இவங்களுக்கு சரியான ஒரு ரிப்ளை கமெண்ட்டோ எதுவுமே போடல. அப்படி ரொம்ப விரக்தியில் உச்சக்கட்டத்தில் இருக்கிற இவங்க ஒரு அளவுக்கு மேலே டென்ஷன் ஆகி யார்கிட்டையாவது நம்ம பேசி ஆகணுன்ட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க கல்யாணமாகி 2 வருஷத்துலேயே கணவர் இறந்து போன காரணத்துக்காக. ஏன்னா இவங்க கணவர் இறந்து போகும்போது இவங்களுக்கு 21 வயசு. அந்த வயசு தான் கல்யாணம் பண்ணுற வயசு. அதாவது 25 வயசு தான் கல்யாணம் பண்ணுற வயசு. ஸோ அந்த ஒரு உணர்ச்சி என்பது அவங்களுக்கு இருக்கும். ஆனால் யார்கிட்ட போய் காமிச்சிக்கிறதுன்னு தெரியல. ஊர் தப்பாக பேசுகிறேன்ற ஒரு பயம். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது போய் ஒருத்தவங்ககிட்ட பேசணுன்றது தான் இவங்க கண்ணோட்டம். இவங்க நினச்ச மாதிரியே பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வரான், வேலைக்கு போகிறவன். அவன் காலையில் வேலைக்கு போகிறான், ஈவினிங் வந்துடுறான். ஈவினிங் ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது
இந்த பையன் ஒரு நாள் பக்கத்து வீட்டில் போய் ஆன்ட்டி எனக்கு கொஞ்சம் உப்பு வேணும்னு கேட்குறான். இந்த பையனும் பார்க்க கொஞ்சம் பர்சனாலிட்டியாக இருக்கான். பர்சனாலிட்டியாக இருக்காங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு இந்த பையன்கிட்ட அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த பையன் வந்து கொஞ்சம் நல்லா பேசுகிறான். இன்னொன்று இவங்களுக்கு இந்த பையனை விட்டா வேறு யாரும் ஆள் இல்லைன்றது இவங்களுக்கு தெரியுது. இன்னொன்று அவங்களுக்கு அவங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் யாராவது ஒரு ஆள் தேவைன்ற அளவுக்கு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த பையன் போய் என்ன சொல்கிறான்னா, ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு பேசுகிறான். எனக்கு லைட்டாக உப்பு வேணும் அப்படின்னு பேசி இது கேட்குறான். ஸோ அவங்களும் தராங்க. தந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த பையன் வந்து அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போக வர இருக்கான். அவங்களும் கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க. இந்த பையனுக்கு ஓரளவுக்கு மேலே இவனுக்கே லைட்டாக தோண ஆரம்பிக்குது. இவங்கள நம்ம அடையணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. இந்த ஆன்ட்டிக்கும் இந்த பையன் மேலே அடையணுன்ற ஆசை ஆரம்பத்தில் வந்துருச்சு. ஆனால் இந்த ஆன்ட்டி எதையுமே காமிச்சிக்கல. அந்த பையன் எல்லாமே காமிச்சிக்கிற மாதிரி நடந்துக்கிறான். சரி, ஃபஸ்ட்டு வந்து யார் எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்ற ஒரு ஃபஸ்ட்டு கதை. ஃபஸ்ட்டு இந்த பையன் போய் பேசுகிறான். அதாவது பேசுகிறான்னா அதுக்கு முன்னாடி அவங்க நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பையன் போய் பேசுகிறான். ஆன்ட்டி நீங்கள் எப்படி, என்ன ஆச்சு உங்கள் லைஃப் என்னன்னு பேசும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் கணவர் இறந்து போயிட்டார். ஸோ வந்து நான் தனிமையில் இருக்கேன். நான் வந்து இப்படி இருக்கிறேன், இதுதான் என் லைஃப் அப்படின்றான் சொல்கிறாங்க. அந்த ஆண்ட் அந்த பையன் வந்து அவனும் சொல்கிறான், எனக்கும் இந்த மாதிரி ஒரு லவ் இருந்தது. அந்த லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு. பிரேக்கப் ஆகி இப்போ அந்த பொண்ணு வந்து வேறு ஒரு பையன் கூட கல்யாணம் ஆகிருக்கு. நானும் தனியாக தான் இருக்கேன்னு பேச போவேன். அந்த இந்த பையன் வந்து சொல்கிறான், இப்போ இத்தனை வருஷமாக எப்படி நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் கேட்கும்போது அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அதில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் கண்ணை பார்த்துக்கிறாங்க. கண்ணை பார்த்துக்கும்போது ஒரு இருட்டான ஒரு இடத்துல திடீர்னு உட்காந்துருக்காங்க. என்னென்னா கரண்ட்டு போகுது. ஸோ அப்போ 2 பேருக்குள்ள ஒரு ரொமான்டிக் இது உருவாகுது. ஸோ இந்த பையனும் ஆன்ட்டி எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்ட்டு சொல்கிறான். அவங்களும் எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் அப்படி சொல்லும்போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. இந்த பையன் உணர்ச்சி வசப்பட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க தெளிவாக யோசித்து கல்யாணம் பண்ண வேணாம், பட் வேறு எது வேணாலும் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சமூகத்தில் இன்றைக்கி வயதில் அதிகமான பெண்ணை கல்யாணம் பண்ணால் ஒரு தப்பாக பேசும். அந்த பையன் வீட்டில் அந்த பையனோட அம்மா அப்பாவுக்கு ஒரு அசிங்கம் அது. ஏன்னா இந்த பையனோட அம்மாவோட ஒரு 5 வயசு தான் கம்மி அவங்க. ஸோ ஒரு தப்பான கண்ணோட்டமோ தப்பான அபிப்பிராயம் இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம கல்யாணம் பண்ண வேணாம் ஆன்ட்டி அப்படின்ட்டு இந்த பையன் சொல்கிறான். இந்த பையன் சொல்கிறத அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. சரி, அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க. அந்த ஆன்ட்டி சொல்கிறத இந்த பையன் ஏற்றுக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க எதெல்லாம் அவங்க கணவர்கிட்ட இழந்தாங்களோ அதெல்லாம் அந்த பையன் மூலியமா நிறைவேற்றிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். நன்றி.